ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிலெல்லாம் எப்படி இருக்குது? ஏதோ மழைன்னாங்க, மழையெல்லாம் இல்லைங்க. திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வத்தல் கித்தல் போடுங்க எல்லாம். கத்திரி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், கூழ் வத்தல், மோர் மிளகாய் எல்லாம் போடுறதுக்கு இது நல்ல நேரம். அக்னி நட்சத்திரம் வந்துடுச்சுன்னா போட முடியாதுங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தலைப்பு உண்மையை பேசுனா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பொய்யா பேசுனாதான் ஏற்றுக்கிறாங்க. சமுதாயத்தில் யாருமே உண்மையை பேசுனா அப்பா பட்டு பட்டுன்னு பேசுகிறாங்க. எதுவுமே நிரந்தரமாக பேச முடியல. அப்பப்போ பொய் பேச வேண்டியதாக இருக்குது. சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம நடித்து பேசினாதான் சமுதாயம் ஏற்றுக்குதுங்க. நடித்து வாழ்ந்தால் தான் உலகத்திலே வாழ முடியும். இல்லைன்னா நம்மளை பட்டுன்னு பேசுகிறாங்க, கட்டித்தனமாக பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. ஏன் வீட்டிலே எடுத்துக்குவாங்களேன். இப்போ 3 பசங்க 4 பசங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வந்துடும். நம்ம பொய்யா தான் அதுங்கள்ட்ட பொய்யை சொல்லி, ஐயோ அவள் அப்படி இல்லைப்பா, உன்னை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான்ப்பா நல்ல பிள்ளை, அவள் பொய் சொல்கிறா, அதிகம் பொய் சொல்கிறா அப்படின்னு நம்ம பொய்யெல்லாம் அதுங்கள்ட்ட சொல்லி அதுங்க உண்மையை ஆக்கணும். பொய்யை உண்மையாக பேசி நடித்தாதான் பிள்ளைங்க கூட நம்மளை நம்புது. அந்தமாரி உலகமாக இருக்குது. அதனால் சமுதாயத்தெல்லாம் பார்த்து வாழ வேண்டியதாக இருக்குங்க. நிறைய பேர் எடுத்துங்க, உறவினரும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நம்ம ஏதாவது உண்மை எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால், அவங்க சொல்கிறது தான் நியாயம். அப்புறம் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும்? நம்ம சொல்கிறது புரியாது, அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க எடுத்த முடிவு தான். அதனுடைய பலன் அப்புறம்தான் தெரியும். அது செயல்படும் போது தான் ஆஹா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம கேட்கலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அது யோசிக்க தெரியாது. சில பேர் யோசிக்காமலே ஒரு முடிவு எடுக்கிறதுனால தான் அதனுடைய பலன் பின்னாடி ஃபெயிலியராக போயிடுது. அதாவது ஒரு தடவைக்கு 4 தடவை, ஒரு தடவைக்கு 5 தடவை. அதான் மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளேயே நல்லா ஆழ்ந்து சிந்தனை பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் நல்ல முடிவாக இருக்கும். அதே போல் தாங்க எல்லாத்துக்குமே. அவசரமே படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்து டைம் எடுத்து யோசித்து ஒரு செயலை செஞ்சோம்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் அதை நம்ம சமுதாயத்தில் மற்றவங்கள்ட்ட நம்ம உண்மையை பேசணும்னா அது எடுபடவே படாதுங்க. என்ன எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, பின்னாடி போட்டு பேசுறது எதுக்கு ஆமாம் ஆமாங்க வேண்டியது. அப்புறம் பின்னாடி பட்டுன்னு சொல்கிறாங்க, இந்தமாரி யாருமே சொன்னதில்லை அப்படிங்கிறது. நம்ம உண்மை சொல்கிறவங்கிறது அவங்களுக்கு அப்போ புரியாது, அதுக்கப்புறம் தான் புரியும். இந்த பொய்யா நடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் இப்படி தாங்க, அவங்க சொல்கிறாங்க அதேமாரி கிடையாது இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி பேசி முழுகுறாங்க பார்த்தீங்களா, நடிச்சுக்கிட்டு. அவங்கள நம்பினாலும் நம்புவாங்க. நம்ம உண்மையை பேசுகிறோம், நமக்கு நம்ப மாட்டாங்க. உண்மையை பேசுகிறவங்கள தப்பாக தான் எடுத்துக்குவாங்க. பட்டித்தனமாக இருக்காங்க, பட்டுன்னு பேசுகிறாங்க, சொல்கிறதுக்குள்ளே மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் பொய்யா பேசி பொய்யா நடித்து ஐயோ உங்களை மாரி ஆகுமா, நீங்கள் தாங்க நல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்கள்ட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க, பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி உண்மையை சொல்கிறோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காத போயிடும். அதனால் ஆமாங்க கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நம்மளும் நடித்து போக வேண்டியதாக இருக்குது. உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நடிப்பவர்கள்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது கரெக்டு தாங்க. என்றைக்குமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகம். நாமளும் வாடகைக்கு தான் நடிக்க வந்திருக்கோம். கொஞ்ச காலம் நடிச்சுட்டு சந்தோஷமாக எல்லாரோடையும் பேசி நல்லபடியாக இருந்துட்டு போய் சேர வேண்டியதாங்க. யாருக்குமே நிரந்தரம் கிடையாது இந்த மேடை. உலக மேடை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஏதோ ஒரு வயசில், எத்தனை வயசில் ஆயுசுக்கு நமக்கு கடவுள் போட்டிருக்காரோ அது வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதுதான். இந்த நிரந்தரமில்லா வாழ்க்கைக்கு என்னென்ன பேர், என்னென்ன சண்டை, என்னென்ன பழிச்சொல் எல்லாமே உலகத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. சண்டை சச்சரவு இல்லாத வீடு கிடையாதுங்க. சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பழிச்சொல்லுங்கிறது நிறைய இடத்துல நிறைய நடக்குது. இதனாலே வாய் தகராறு, பிரச்சனை, சண்டைன்னு அதிகரிக்கிறாங்க. அந்தமாரி போகாதீங்க. சொன்னாங்களா ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும்.
நம்ம சொல்கிறது அப்படியே அவங்கள்ட்ட உண்மையை திணிச்சு பேசணும்னு வச்சுங்களேன், நம்மளை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு தரம் 2 தரம் சொன்னோம் கேட்கலையா, சரி அவங்க விதிப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்ம உண்மையை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா, அது என்னமோ நம்ம பெரிய பயங்கரமான ஒரு பொய்யை சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன திரும்ப திரும்ப அவங்க இதே இதை சொல்லிட்டு இருக்காங்க, அது செட் ஆகாதுங்க அப்படிம்பாங்க. சரி அப்போ அவங்க ஏதோ முடிவு எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அதை விட்டுட்டு வந்துடணுங்க. நம்ம வந்து போய் நம்மளா முன்னுரிமை எடுத்துக்கிட்டு பாவங்க நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதை வந்து இந்தமாரி முடிவு எடுக்காதீங்க, இப்படி தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாக பேசணும்னா அவங்களுக்கு அது உண்மையை பற்றி தெரியவே தெரியாது. ஏதோ இவங்க வந்து ஒரு வேண்டாத வேலையை நமக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ தெரிஞ்சவங்க வந்து அவங்க வந்து ஐயோ ஆமாங்க இது இப்படி தாங்க இருக்கணும், நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டு அப்படின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க பேசும்போது இவங்களுக்கு அப்படியே உருகி போயிடும். நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லைங்க, அவங்க அன்றைக்கி வந்தாங்க நான் சொன்னேன், இவங்க மறித்து மறித்து அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்கங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அதை வந்து ஆறுதலாக தெரியும். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் என்னங்கிறது புரியாது. சில பேர் புரியாமலே அப்படி வாழறதுனால தான் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. யோசித்து முடிவெடுங்க. முடிவு எடுக்கிறத நல்லதாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவசரம் வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க சொல்ல கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுன்னும் அவசியம் இல்லை. கடவுள்கிட்ட சொல்லுங்கள், மன நிம்மதியை தேடுங்க, கோயிலுக்கு போங்க, நிம்மதியாக சாமியை கும்பிட்டு இதுக்கு என்ன யோசித்து எனக்கே நல்ல முடிவாக காட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டார், யாரையும் வந்து விரோதமாக நினைக்க மாட்டார், ஏளனமாக பேச மாட்டார். அதனால் கடவுள்கிட்ட சொல்லுங்கள், நல்ல முடிவாக எடுங்க, எல்லாம் நல்லாவே நடக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.